ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறா கரெக்டாக இந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக எப்பயும் போல் நானே சாங்கு அதுபோல் இந்த மாதிரி எம்டிஆர் பீட் மார்க், அதுக்கடுத்து இந்த மாதிரி டெம்ப்ளேட்டு, அதுக்கடுத்து பீட் மார்க், ஸோ இந்த மாதிரி நான் எக்கச்சக்கமாக எல்லாமே நானே கொடுத்துருப்பேன். நீங்கள் இதில் பண்ண வேண்டிய என்னன்னா இந்த எம்டிஆர் இருக்க பீட் மார்க், அதாவது வெறும் 4 பீட் மார்க், அதாவது இந்த இடத்துல 2 இருக்கா, ஸோ இதே மாதிரி ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல ஒன்று, அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒன்று, ஸோ மொத்தம் 4 பீட் மார்க் மட்டும்தான் உங்களுக்கு எம்டிஆர் இருக்கும். அந்த 4 பீட் மார்க்கில் மட்டும்தான் நீங்கள் உங்களோட இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி அந்த எம்டிஆர் இருக்க பீட் மார்க்கில் மட்டும் என்னோட இமேஜை ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை உங்களுக்கு பார்த்தாலே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பீட் மார்க் ஃபுல்லாக நான் ஃபஸ்ட்டு இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கேன் அந்த சும்மா இருக்க இமேஜுக்குலாம் நம்ம எஃபெக்டை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி 3 லேயர் டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா. இதில் எப்படி இப்போ உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஏதாவது ஒரு குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணது கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண நமக்கு இந்த மாதிரி 2 லேயராக வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க லேயருக்கு பதிலாக ஜஸ்ட் அதை டச் பண்ணி இதை ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக அந்த சாங்கோட ஸ்டார்டிங் அதாவது 0.0 செகண்ட் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி இந்த இடத்துல இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணி ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற உங்களோட இமேஜ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணால் அது கரெக்டாக அந்த பீட் மார்க் அளவு தான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வச்சதுக்கப்புறம் இப்போ அந்த லேயரை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அந்த குரூப்புக்கு கீழே கொண்டுட்டு வந்துருங்க. கீழே கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த கீழே இருக்க இமேஜை டச் பண்ணி ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஃபேஸ் வந்து கிளியராக தெரியிற அளவுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க எஃபெக்ட் அப்படின்ற டச் பண்ணி ஸோ இந்த இடத்துல ஆட் எஃபெக்ட் அப்படின்ற டச் பண்ணோம் நமக்கு இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து வரும். ஸோ இதில் இந்த மேலே இருக்க சர்ச் பாரில் டைல்ஸ் அப்படின்ற இந்த எஃபெக்ட்டை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணால் மட்டுமே போதும். வேறு எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்டை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ அந்த ப்ளே பண்ணுற ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிவிட்டு இதில் 4வது இருக்க அந்த காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இதிலே அடுத்து இருக்க எல்லாத்துலையும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து 2வது இருக்க குரூப்பை டச் பண்ணி கீழே இருக்க அந்த எடிட் குரூப், ஸோ இதில் அந்த கீழே இருக்க இமேஜை ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த லேயரோட ஸ்டார்டிங் போயிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணதை ஜஸ்ட் இந்த இடத்துல பேஸ்ட் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி கீழே இருக்க அந்த பேஸ்ட் லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துருங்க. ஸோ இப்போ 2 மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் அப்படியே பேக் வந்துட்டு இதே மாதிரி அடுத்து மீது இருக்கிறதையும் டச் பண்ணி எடிட் குரூப் ஃபஸ்ட்டு கீழே இருக்க இமேஜை டெலிட் பண்ணி கரெக்டாக ஸ்டார்டிங் ஸோ இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி கீழே இருக்க பேஸ்ட் லேயர் ஸோ அப்படியே அதை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம அந்த 3லையுமே சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரியா அடுத்து நான் ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு சில இடத்துல அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்கேன்னா இதில் எப்படி இப்போ உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த லேயரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ண இந்த இடத்துல டெக்ஸ்ட் வருதா, இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணது உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணாலே போதும் ரொம்ப ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதில் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரியே அடுத்து ஒரு இடத்துல இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் அதே மாதிரி இமேஜை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில், ஸோ அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட், ஸோ அதே மாதிரி உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகுதா. ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற அடுத்த இமேஜ் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இனி மீத இருக்குது நாம ஆட் பண்ணியிருக்க அந்த 4 இமேஜ் தான். ஸோ அந்த 4 இமேஜ் மட்டும் நம்ம அடுத்த இருக்க எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசெட் இருக்கு பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணினா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் வெறும் 2 எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த 2 எஃபெக்ட்டை தான் நம்ம அந்த 4 இமேஜுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த முதல் எஃபெக்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக அந்த முதல் இமேஜை டச் பண்ணி இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிவிட்டு இதில் இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக என்ன பண்ணால் கரெக்டாக சாங்கோட அந்த ஃபஸ்ட் இமேஜ் பதிலாக அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி அந்த டூப்ளிகேட் எப்படி நம்ம காப்பி பண்ணோமோ அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி கீழே இருக்க அந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் அந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் அடுத்து இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2 மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக எஃபெக்ட் மட்டும் ஆட் ஆயிரும். ஸோ இந்த முதல் இமேஜில் எஃபெக்ட்டை மட்டும் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுத்து இந்த டெம்ப்ளேட் முடிஞ்சு ஒரு இமேஜ் இருக்கா அந்த இமேஜை விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் அடுத்து ஒரு டெம்ப்ளேட் இருக்கா இந்த டெம்ப்ளேட் முடிஞ்சு ஃபஸ்ட் இமேஜ் ஸ்டார்ட் ஆகலாம் அந்த இமேஜில் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணுங்க. ஸோ கரெக்டாக அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி இப்போ நீங்கள் சும்மா அந்த கீழே இருக்க பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ற மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ மீத இருக்க அந்த 4 இமேஜில் 2 இமேஜுக்கு நம்ம முதல் எஃபெக்ட்டை ஆட் பண்ணியாச்சு. இனி மீத இருக்கிறது இந்த இடத்துல இருக்க இமேஜ் அடுத்து இந்த இடத்துல இருக்க இமேஜ். ஸோ இந்த இமேஜ் மட்டும் நம்ம அடுத்து இருக்க எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அப்படியே பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த சேக் எஃபெக்ட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு
இதில் இனி மீது இருக்கிறது என்ன, நமக்கு இந்த லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரே ஒரு எஃபெக்ட். ஸோ இந்த ஒரே ஒரு எஃபெக்ட்டை வெறும் அந்த லேயரோட, அதாவது நம்ம முன்னாடி என்ன பண்ணோமோ அதே மாதிரி அந்த லேயரோட காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இனி மீது இருக்க எல்லா இமேஜும் மீதம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் 2 இமேஜ் தான் இருக்கும். ஸோ அதாவது இந்த 3வது பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜை டச் பண்ணி டூப்ளிகேட் டச் பண்ணி கீழே இருக்க அந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2 ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து மீது எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்கா. ஸோ அந்த இமேஜை டச் பண்ணி டூப்ளிகேட் டச் பண்ணி கீழே இருக்க பேஸ்ட் லேயர். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லாமே மேக் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து இதில் நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார்